கொள்ளுங்கள். इसलिए टाइम को आप यूज कीजिए. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். अभी हम परमेश्वर की वचन सुनेंगे. இந்த நாளிலே விரும்புகிறதை தருகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். इन दिनों में जो चाहत है, चाहत को पूरने वाला, देने वाला, ये विषय पर हम जानेंगे. இன்றைக்கு காலையிலே சிறந்ததை தருபவர் என்கிறதான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். सुबह के समय श्रेष्ठ, अच्छा देने वाला, उसके टाइटल में हमने वचन पढ़े. கர்த்தர் நமக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார், அதை தருகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए विशेष रखा है, विशेष आशीष. அது மாத்திரமல்ல, நாம் விரும்புகிறதையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். उतना ही नहीं, हम जो चाहत रखते हैं उसको भी परमेश्वर देता है. அதைத்தான் இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். वही शाम के समय हम वही पढ़ेंगे. நமக்கு அநேக விருப்பங்கள் இருக்கிறது. हमारी चाहत बहुत कुछ है. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். वो सब कुछ परमेश्वर देगा. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், मैथ्यू का पुस्तक 15वां अध्याय 28 वचन में यीशु इस तरह कहता है, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். जो तू चाहती उस तरह होगा, इस तरह परमेश्वर कहता है. அப்ப பாருங்க, விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். हमारी चाहत को पूरा करने वाला परमेश्वर है. அன்றைக்கு அந்த ஸ்திரீயினுடைய மகள் பலவீனமாயிருந்தால் அவளுக்காக விண்ணப்பம் பண்ண, அதாவது சுகத்திற்காக அவள் கேட்டாள். उन दिनों में वो स्त्री की जो बच्ची थी, वो ठीक होने के लिए, चंगा पाने के लिए परमेश्वर से उसने विनती की थी. அப்பொழுது இயேசு சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. तब यीशु ने कहा, तू जैसा चाहेगी वैसा उस तरह हो जाएगा. பாருங்க, இயேசுவினிடத்திலே நம்முடைய விருப்பத்தை சொல்லும்போது அதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். देखिए प्रिय लोगों, यीशु मसीह के पास जब हम हमारा चाहत जब हम बताते हैं, वो उसको पूरा करता है. இன்னும் அந்த 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் இருந்தார். उतना ही नहीं, 38 इयर्स जो बीमार था वो इंसान को भी चंगा करता है. அவன்கிட்ட வந்து இயேசு கேட்டார், உனக்கு சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். उसके पास खुद चलकर यीशु मसीह पूछता है, तू चंगा होना चाहता है क्या? அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். उसको भी चंगा देते हैं. அப்ப பாருங்க, நம்ம சுகத்தை விரும்பும் போது கர்த்தர் சுகத்தை தருகிறவராய் देखिए, हम இருக்கிறார். चंगा के लिए प्रार्थना करते हैं तो परमेश्वर हमें चंगा देता है. இது நம்முடைய சரீரத்தில் வேண்டிய சில நன்மைகளை குறிக்கிற ஒன்றாய் ये இருக்கிறது. हमारे शरीर का भाग को जो दिखाता है. அது மாத்திரமல்ல, சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனம் பண்ணார். उतना ही नहीं, सुलेमान को परमेश्वर ने जब दर्शन दिया, அவரிடத்துல கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். सुलेमान को कहता है, तू जो चाहत रखेगा मेरे पास तू पूछना. சாலமோன் அங்கே எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். सुलेमान ने वहां पर अपना ज्ञान मांगा, मुझे ज्ञान से भर दीजिए. இந்த உலகத்திலே அதாவது சாலமோனுக்கு முன்னும் பின்னும் ஒருவரும் சாலமோனுக்கு இணையான ஞானமே இல்லை. देखिए लोगों, ये पृथ्वी में सुलेमान के आगे ना कोई था ना पीछे है, उस तरह का ज्ञान सुलेमान के पास था. அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். उस तरीका का एक ज्ञान ने परमेश्वर उनको दिया. ஏன்னா சாலமோன் அதை விரும்பி கேட்டார். क्योंकि सुलेमान ने वो चाहत रख के मांगी. அப்ப பாருங்க, ஒண்ணு இந்த சரீர பிரகாரமான காரியங்கள்ல நம்ம எதை விரும்புகிறோமோ அதையும் கர்த்தர் தருகிறார். एक इस तरीका का है जो हमारे शरीर के लिए जो भी भलाई है, उस तरीका का चाहत. இன்னும் ஆத்மீக காரியமா, இந்த ஞானம் அறிவு இவைகள்லாம் ஆத்மீக காரியங்கள். और दूसरा आत्मिक रीति से हम जो भी मांगे, ज्ञान बुद्धि, ये सब அவைகளையும் கர்த்தர் தருகிறார். उसको भी परमेश्वर देता है. இன்னும் நீதிமொழிகளிலே விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन में इस तरह वचन लिखा है, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். जो धर्मी मांगेगा वो उसको उसकी चाहत को पूरा किया जाएगा. அப்ப பாருங்க, சரீர பிரகாரமா விரும்புறதையும் கர்த்தர் தருகிறார். शारीरिक रूप से जो भी मांगेगी उसको भी पूरा करता है. ஆத்மீக காரியமாய் விரும்புகிறதையும் தருகிறார். आत्मिक रूप से भी जो भी मांगेगी पूरा करता है. இன்னும் நீதிமான் என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் தருகிறார். धर्मी कहने पर जो मसीह के बच्चे है, उनका जो भी चाहत है परमेश्वर पूरा करता है. அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாம் விரும்புகிறதை தருகிறார். देखिए हमारे यीशु मसीह इतना अच्छा है, जो भी हम मांगेंगे, हम चाहत रखेंगे, वो पूरा करता है. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள इसमें இருக்கிறோம். हमें क्या ध्यान देना चाहिए, हम दो कार्यों को पढ़ेंगे. நம்ம விரும்ப வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. हमें क्या चाहत रखना चाहिए நம்ம விரும்ப வேண்டாத சில காரியங்கள் और இருக்கிறது. क्या नहीं चाहत रखना चाहिए. இப்போ
ஆண்டவர் விரும்பியதை தர்றார் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய விருப்பம் கண்ட பக்கமெல்லாம் போயிடக்கூடாது. परमेश्वर हमारी चाहत को पूरा करता है ये सोचकर हमें कुछ भी नहीं मांगना चाहिए। இன்னைக்கு நிறைய அப்படிதான் ஆகி போயிடுச்சு. इन दिनों में ज्यादा वो फैल गया है। அதனால நம்ம விரும்ப வேண்டியவைகள் வேதத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. हमारी जो चाहत होना चाहिए वो बाइबल में लिखा है। விரும்ப வேண்டாதவைகளும் வேதத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. जो हमें नहीं चाहत रखना चाहिए उसके बारे में भी लिखा है। அதை நாம் அறிந்து கொண்டு हमें जानकर நம்முடைய விருப்பத்தை அதோடு இணைத்து கொண்டு हमारी चाहत को उसमें जोड़कर ஆண்டவரிடத்துல கேட்கும்போது परमेश्वर के पास मांगते समय ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर हमारा चाहत को पूरा करता है। ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை செய்வார். हमारी चाहत को करेगा। நான் ஒவ்வொரு நிறைய காரியங்கள் இருக்கிறபடினால அந்த வசனத்தை சொல்லி அப்படியே அந்த காரியத்தை சொல்லுகிறேன். देखिए अनेक कार्य है इसलिए मैं वचन को बोलकर मैं उसको बताता हूँ। நீங்கள் அதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். आप लोग अच्छे से ध्यान दीजिए। சங்கீதத்திலே விதமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संहिता में इस तरह एक कार्य लिखा है। அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், वहाँ पर भजन संगीत वाला बोलता है உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்றார். जो तेरा प्रिय कार्य है वो मैं करना चाहता हूँ। இந்த சங்கீதக்காரருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ये भजन संगीत वाले का क्या प्रिय है? ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்யணும். जो परमेश्वर का चाहत है वो मुझे करना चाहिए। அப்ப பாருங்க நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, हमारी चाहत देखिए किस तरह होना चाहिए। ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அது எனக்கு விருப்பமா இருக்கணும். जो परमेश्वर की चाहत रहेगा वो ही मेरा भी चाहत होना चाहिए। அப்போ ஆண்டவருக்கு என்ன பிரியமா இருக்கிறதோ அதை நாம் விரும்புகிறவர்களா இருக்கணும். जो परमेश्वर का प्रिय कार्य है उसे हमें भी उसमें प्रिय होना चाहिए। அதை நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது उसे हम परमेश्वर के पास मांगते समय அதை தருவார். वो देगा। இப்ப பாருங்க ஆண்டவருக்கு நிறைய விருப்பங்கள் இந்த பிரியமானவைகள் இருக்கிறது. देखिए परमेश्वर को अनेक प्रिय काम है। அதை நம்ம செய்யறதற்கு விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். उसे हम करने के लिए चाहत रख के हमें मांगना चाहिए। இப்போ உதாரணமா ரெண்டு முக்கியமான காரியங்களை நான் சொல்றேன். देखिए उदाहरण के रूप में कहता हूँ दो कार्य, ஏன்னா எங்க பார்த்தாலும் எல்லா பிரசங்கத்திலயும் இந்த ரெண்டு வரும். क्योंकि किधर भी आप सुनेंगे ये दो कार्य तो आएगा ही। நான் என்ன சொல்ல போறேன்னு இப்பவே சில பேருக்கு मैं தெரிஞ்சிருக்கும். क्या कहने वाला हूँ अभी से कुछ लोग जाने होंगे। ஆண்டவருக்கு பிரியமானவைகளில் ரெண்டு முக்கியம். जो परमेश्वर का प्रिय है वो दो कार्य मुख्य है। ஒன்னு ஜெபம் பண்றது, एक प्रार्थना करना, அடுத்தது நீங்களே யோசிச்சிருப்பீங்க அடுத்தது என்ன சொல்ல போறேன்னு. दूसरा मैं क्या बोलने वाला हूँ आप खुद सोचे होंगे। சொல்லுங்க அடுத்தது என்ன? बोलिए। பைபிள் வாசிக்க. बाइबल पढ़ना। பாருங்க இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான காரியம். देखिए मसीह के बच्चे लोग के मुख्य कार्य दो है। இதை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது. அது ये परमेश्वर का प्रिय काम है। ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு பிரியம். प्रार्थना करना परमेश्वर का प्रिय काम है। பைபிள் படிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். और बाइबल पढ़ना भी। இந்த ரெண்டையும் செய்ய நாம விரும்பணும். ये दोनों को करने के लिए हमारे अंदर वो प्रिय होना चाहिए। அதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். उसे हम परमेश्वर के पास मांगना चाहिए। அப்ப அதை ஆண்டவர் செய்வார். तब वो परमेश्वर அதை करेगा। விரும்புகிறதை செய்கிறவர். वही चाहत को पूरा करने वाला। அல்லேலூயா. हालेलुया। நம்ம கேட்கலாம் வேற ஒண்ணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி. हम ऐसा पूछ सकते हैं कि हमारे लिए और कुछ नहीं चाहिए क्या? வேற ஒண்ணும் கர்த்தருக்கு பிரியம் இல்லையான்னு கேட்கலாம். और परमेश्वर का और प्रिय काम कुछ नहीं है क्या? இந்த ऐसा पूछ सकते हैं। ரெண்டுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிரு. ये दोनों के अंदर ही सब समा जाता है। கர்த்தருக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது பிரியம். परमेश्वर के भीतर हमें पवित्र बनकर जीना उनका प्रिय है। அந்த பரிசுத்த வாழ்க்கை இந்த ரெண்டுக்குள்ள இருந்து தான் வரும். वो पवित्र जीवन ये दोनों के भीतर से आता है। நம்ம கனி கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். हम फल देना परमेश्वर का प्रिय है। அதுவும் இந்த ரெண்டுக்குள்ள இருந்து தான் वो भी வரும். दोनों के भीतर से ही निकलता है। நம்ம இப்படி வந்து ஆண்டவரை ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியம். हम इस तरह आके परमेश्वर की आराधना करना भी उनका प्रिय है। அதுவும் இங்க இருந்து தான் வருது. वो भी ये दोनों में से निकलता है। பாருங்க இந்த ரெண்டு முக்கியமானது. ये दोनों मुख्य कार्य है। இந்த ரெண்டையும் செய்ய நாம் விரும்பினவர்களாய் ஆண்டவரிடத்துல ये கேட்கும்போது दोनों को करने के लिए हमारे अंदर चाहत होना चाहिए। ஆண்டவர் அதை தருவார். तब परमेश्वर हमें देगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால இந்த ரெண்டையும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. इसलिए दोनों कार्य को कभी नहीं भूलना। டெய்லி நம்ம செய்யணும். रोज हमें करना है। ஒரு பையன் ஒரு நாள் ஒரு வாலிப பையன் एक जवान लड़का, அவங்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்லுவதற்காக போயிருந்தேன். एक सलाह देने के लिए मैं गया था। அவன் போனவனையே சொல்லிட்டான் என்கிட்ட.
जैसे ही मैं गया तुरंत उसने बता दिया ऐसा। பாஸ்டர் பைபிள் படிக்கிறதையும் ஜெபம் பண்றதையும் தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி இப்படியே கிளம்பி இருக்கு அப்படி. पास्टर बाइबल पढ़ना और प्रार्थना करना ये दोनों के अलावा अगर कुछ होगा तो बोलिए, नहीं तो इधर से ही निकल जाइए। ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பாஸ்டர்கள்லாம் வந்தாலே இதைத்தான் சொல்லுவாங்க. क्योंकि उसको पता था पास्टर लोग आएंगे तो यही बोलेंगे। அவனுக்கு அட்வைஸ் பரவாயில்ல, நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு அட்வைஸ் சொல்லுங்க, தப்பு இல்லை. आप आए हो, मुझे सलाह दे के जाइए, उसमें कुछ परवाह नहीं। அவங்க அப்பா அம்மாலாம் என்னெல்லவா சொல்லி ஒன்றும் எடுபடலைங்க. उसके माता पिता कितना समझाए वो नहीं माना। நான் போன உடனே இதை சொல்லிட்டான் முதல்லயே. मैं जैसे ही गया पहले से उसने एक बोल दिया, பைபிள் படிக்கிறது ஜெபம் பண்றது தவிர வேற ஏதாவது அட்வைஸ் இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். बाइबल पढ़ना और प्रार्थना करना ये दोनों के अलावा अगर आपके पास कुछ सलाह होगा तो बोलिए। வேற ஒன்றும் எனக்கு தெரியாது ஐயா. मुझे उसके अलावा मुझे नहीं कुछ पता। அப்ப பாருங்க, இந்த ரெண்டு தான் சொல்ல முடியும். ये दोनों को ही मैं कह सकता हूँ, இது ரெண்டு தான் வேணும் நம்மளுக்கு. ये दोनों ही हमारी जरूरत है। அதனால இதை நாம் விருப்பத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ये दोनों को हम चाहत के साथ परमेश्वर को पूछना ஆண்டவரே चाहिए। நான் ஜெபம் பண்ற விரும்புறேன்பா. हे परमेश्वर मैं प्रार्थना करना चाहता हूँ ஆண்டவரே நான் வேதம் வாசிக்க और விரும்புகிறேன். मैं बाइबल पढ़ना चाहता हूँ। இதை நாம் விருப்பமாய் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் போது हम चाहत के साथ परमेश्वर को हम जब बताते हैं, கர்த்தர் அதை தருகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारा वो पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं, நாம் புத்திமதிகளை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். हम बुद्धि को मांगने वाले सुनने वाला होना चाहिए। இங்க புத்திமதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे बुद्धि लिखा है, அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ज्ञान लिखा है। இது அநேகருக்கு பிடிக்காத ஒன்றாய் இருக்கிறது. अनेक लोगों को ये पसंद नहीं आता। அதாவது யாரும் வந்து அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. कोई भी आके कुछ सलाह नहीं देना चाहिए। அதாவது நான் சொன்ன இந்த பைபிள் ஜெபம் பண்றதை தவிர மீதி எந்த அட்வைஸையும் யாரும் விரும்புறதில்லை இன்னைக்கு. बाइबल और ये प्रार्थना करना ये दोनों को कोई नहीं चाहत रखते हैं। இந்த புத்திமதிகள் எல்லாம் அநேகர் இன்றைக்கு விரும்புவதில்லை. ऐसा सलाह को कोई नहीं अपनाता। ஒரு காலத்துல பிள்ளைங்க எல்லாம் இந்த புத்திமதிகள் தாய் தகப்பன் சொல்லும்போது உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. कोई समय ऐसा था जब माता पिता जब सलाह देते थे तो बच्चा बैठ के सुनते थे। இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த புத்திமதிகள் விருப்பமே கிடையாது. लेकिन आजकल के बच्चे वो नहीं सुनते। எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அறுத்துக்கிட்டே இருக்காரு. मेरा पिताजी जब देखो मुझे टोकता रहता है, அம்மா எப்ப பார்த்தாலும் அறுத்துக்கிட்டே இருக்கு. माँ जब देखो टोकती रहती है। சிக்கிட்டோம்னா தொலைஞ்சண்டா. मैं फंस गया तो मर गया। அந்த புத்திமதிகளை பிடிக்கிறதே இல்லை இன்னைக்கு. तो सलाह कोई नहीं मानता। அதனால இந்த அப்பா அம்மாங்கள்ட்ட நிறைய பிள்ளைங்க வாயை திறக்கிறதே இல்லை, பேசுறதே இல்லை. इसलिए माता पिता के पास बहुत सारे बच्चे बात तक नहीं करते। இன்னும் சில பெரியவங்களை பார்த்துட்டு அவ்வளவுதான். और कुछ बड़े लोगों को देख लेंगे तो बस उतना ही। அப்ப இன்னைக்குள்ள பிள்ளைகளுடைய நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. आज के बच्चे का जवान का परिस्थिति यही है, புத்திமதிகளை யாரும் விரும்புவதில்லை. कोई सलाह को नहीं चाहत रखता। அந்த நாட்களில் உள்ள பெரியவர்கள் அதை செய்தார்கள். இன்னும் அந்த நாட்களிலே உள்ள பிள்ளைகளும் அதை கேட்டார்கள். उन दिनों के जो भी बड़े थे ये सलाह देते थे और उन दिनों के बच्चे लोग भी उसको सुन लेते थे। இன்னைக்கு எப்படி சொல்லவும் முடிய மாட்டேங்குது. इन दिनों में वो बोल भी नहीं पाते। நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. मैं कुछ भी करूँ तुझे क्या ऐसा पूछ लेते। ஆனா அப்படி அல்ல, वैसा नहीं, நாம் அதை விரும்ப வேண்டும். उसे हमें चाहना चाहिए। விரும்புவதோடு மாத்திரமல்ல, அந்த விருப்பத்தை கர்த்தரிடத்திலே தெரிவிக்க வேண்டும். चाहत इतना ही नहीं, वो चाहत को परमेश्वर के पास बोलना चाहिए। ஆண்டவரே நான் நல்ல புத்திமதிகளை விரும்புகிறேன், हे परमेश्वर में अच्छा बुद्धि को मैं पाना चाहता हूँ, நல்ல அறிவை விரும்புகிறேன், अच्छा ज्ञान को मैं पाना चाहता हूँ। அதை எனக்கு சொல்லி தருகிறதான அந்த சூழ்நிலைகளை தாரும் அப்படின்னு நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க. मुझे कोई वो सलाह दे, वैसा परिस्थिति को मेरे भीतर ला, ऐसा बोलना चाहिए। நமக்கு எல்லாம் தெரிந்ததாய் இருந்தாலும் கூட हमें चाहे कुछ भी पता हो सकता है, அவைகளை இன்னும் கற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். उसको और सीखने के लिए हम चाहत रखना चाहिए। இந்த புத்திமதிகள் அறிவெல்லாம் நம்ம அதிகமா பெற்றுக்கொள்வதை விரும்ப வேண்டும். बुद्धि और ज्ञान ज्यादा पाने के लिए हमें हमारे अंदर वो चाहत रखना चाहिए। அதை நம்ம अடிக்கடி ஆண்டவரிடத்துல விருப்பத்தோடு கேட்கணும். हम प्रतिदिन उसके लिए
परमेश्वर के पास प्रार्थना करना चाहिए। அதை ஆண்டவர் சில நேரம் நம்மளுக்கு சொல்லி தருவார், परमेश्वर कभी कभी हमें वो सिखाएगा, சில நேரம் தேவ மனிதர்களை கொண்டு சொல்லி தருவார், और कई समय परमेश्वर के मनुष्य के द्वारा बात करेगा, இன்னும் நம்ம வீட்டில் உள்ள நபர்களை கொண்டு ஆண்டவர் சொல்லி और தருவார். कभी कभी हमारे घर पे जो रहते हैं उनके द्वारा परमेश्वर बात करेगा। எப்பவும் விருப்பத்தோட கேட்கணும், हमारे भीतर हमेशा वो चाहत रहना चाहिए, எப்பவும் படிப்பதற்கு நாம் ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கணும். हमेशा पढ़ने के लिए हमारे अंदर वो चाहत होना चाहिए। சிலருக்கெல்லாம் இந்த படிக்கிறது அப்படின்னாலே ஆர்வமே வராது. कोई लोगों को देखिए पढ़ने के लिए चाहत ही नहीं रखते, ஏன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேன், उनके मन में ये है कि मैं पूरा पढ़ लिया, நான் எல்லாத்துலயும் கற்று தெரிந்து விட்டேன். मैं सब सीख लिया। அதுதான் பிரச்சனையே. वही समस्या है। நல்லா கவனிங்க, अच्छा ध्यान दीजिए। இந்த வாகனங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகுது பாத்தீங்களா? देखिए गाड़ी में जब एक्सीडेंट होता है, எங்கேயாவது எல் போர்டு போட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆகுறத நிறைய பார்த்திருக்கீங்களா? वो जो एल बोर्ड लिखा होगा वो गाड़ी का कभी आपने एक्सीडेंट அது देखा होगा ஆக்சிடென்டே क्या? ஆகாது, वो कभी नहीं होता, ஏன்னா அது எல் போர்டு. क्योंकि वो एल बोर्ड है, அவங்க இன்னும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே வண்டி பயந்து பயந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. क्योंकि वो और सीखना चाहिए करके वो सिंबल वही बताता है। ஆனா இந்த படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போறாங்க பாத்தீங்களா? अब देखिए कोई गाड़ी मैंने सब सीख लिया ऐसा चलाने वाले, அதுதான் கண்ணு முன்னு தெரியாம போய் எங்கேயாவது விழுகும். वही जाके ठोक देते हैं, ஏன்னா இவன் நினைப்பில் எல்லாம் நான் படிச்சுட்டேன், क्योंकि उनके विचार ऐसा है कि मैंने सब सीख लिया, நான் எனக்கு எல்லாம் தெரியும், मुझे सब पता है, நான் இன்னும் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை अभी मैं पढ़ने के लिए बाकी कुछ नहीं है, அப்படின்னு சொல்லிட்டு போறது கண்ணு போன போக்குல. वैसा सोचकर वो लोग चलाते हैं, அப்ப போய் அங்க பிரச்சனை ஆயிரும். उधर जाके फिर समस्या खड़ी हो जाती ஆனா இந்த எல்போர்டு வண்டி அப்படி போகாது. है। लेकिन एल्बोर्ड लगा है वो गाड़ी वैसा नहीं जाता, நான் இன்னும் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டே वो இருக்கும். गाड़ी को देखते हमें समझना है कि वो गाड़ी और सीख रहा है। அதான் இந்த எல்போர்டுக்கும் சாதா மத்த உள்ள வண்டிக்கு உள்ள वो வித்தியாசம். एल्बोर्ड और बिना एल्बोर्ड का गाड़ी का यही फर्क है। நல்லா கவனிங்க, இந்த எல்போர்டு டிரைவர் அப்படியே தான் ஓட்டிக்கிட்டே இருப்பார். अच्छे से ध्यान दीजिए, वो एल्बोर्ड का जो ड्राइवर है वो वैसा ही चलाता है। எனக்கு ஓட்ட தெரியாது, मुझे नहीं चलाने நான் பழகிட்டு இருக்கிறேன், मैं सीख रहा हूँ, நான் பழகிட்டு मैं இருக்கிறேன், सीख रहा हूँ, அப்படியே தான் ஓட்டுவேன். वैसा ही सोच में वो चलाता है। அதனால பக்கத்துல ஒருத்தர் சொல்லி கொடுக்கறக்கு இருப்பார், वो बताने वाले बाजू में रहता है कोई। இவர் சொல்றத மாத்திரம் தான் இவர் वो செய்வார். जैसा कहेगा वही वैसा ही कहेगा, ஏன்னா இவர் பழகிட்டு இருக்கிறவர்ல. क्योंकि वो सीख रहा है। ஆனா இந்த மத்த வண்டிகள்லாம் இருக்கு பாருங்களா, लेकिन जो दूसरा गाड़ी है அங்கெல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க वो பக்கத்துல. गाड़ी में कोई बाजू में नहीं होता, அப்படியே இருந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. वैसे भी होगा तो भी वो जो कहते हैं वो नहीं मानते। அப்ப இந்த எல்போர்டு இல்லாத வண்டிகள்லாம் தானா ஓடுற வண்டி, जो एल्बोर्ड नहीं हो अपने आप भागने वाला गाड़ी है, அவங்களே கெஸ் பண்ணி ஓட்டுறது. वही गेस करके भगाते गाड़ी அவங்க को। என்ன கெஸிங்ல ஓட்டுறாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறது. वो क्या सोचकर गाड़ी चलाते हैं कि ये सोचकर मुझे सब पता है, அதனால அந்த வண்டிக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். वैसा गाड़ी का एक्सीडेंट होता है। எல்போர்டு வண்டி ஆக்சிடென்ட்டே ஆகாது. एल्बोर्ड गाड़ी कभी एक्सीडेंट नहीं होता। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் उसी तरह हमारा भी जिंदगी, இன்னும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா और पढ़ना ऐसा ये सोच में अगर हम भागेंगे तो வண்டி நல்லா ஓடும். गाड़ी हमारा भी अच्छा चलेगा। என்னைக்கு படிச்சு முடிச்சிட்டோங்கிற எண்ணம் உள்ள வருதோ हमारे भीतर अगर ये सोच आ जाएगा कि मैंने सब सीख लिया है, அன்னைக்கு நிறைய பிரச்சனை வரும். उस दिन सारा समस्या खड़ी हो जाएगी। அதனாலதான் इसलिए புத்திமதிகளை நாம் விரும்பி ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். बुद्धि ज्ञान चाहत के साथ परमेश्वर के पास मांगना चाहिए, இன்னும் அறிவை தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். और मुझे बुद्धि दीजिए परमेश्वर इस तरह मांगना चाहिए, இன்னும் நான் படிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். और मुझे पढ़ना है वो ज्ञान देने के लिए परमेश्वर से मांगना चाहिए। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पे लिखा है जो सलाह देगा, வெறுக்கிறவன் கடிந்து கொள்ளுதல். जो सलाह देगा उसके वो नफरत करता है। அவ பாருங்க, யாராவது கடிந்து கொள்ளும் போது, அதை கண்டிக்கும் போது जब डांटते समय அது சிலருக்கு பிடிக்காது, वो कई लोग पसंद नहीं करते, வெறுப்பா இருக்கும். गुस्सा आता है। நீ நல்ல பையன் சொல்ற வரைக்கும் நல்லா இருக்கும். तो अच्छा लड़का अगर ऐसा कहने पे वो खुश होते हैं, நல்லா படிச்சிட்ட, நல்லா பண்ணிட்ட, நல்லா அதை செஞ்சுட்ட, இதை செஞ்சுட்டேன்னு சொல்ற வரைக்கும் நல்லா இருக்கும். आप उसकी वाह वाह करेंगे तब खुश होंगे। ஏய் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவனுக்கு பிடிக்காது. हाँ तूने किया वो गलत ऐसा बोल देंगे तो उसको पसंद नहीं आता। அதுபோல ஆண்டவரும் சில நேரங்களில் நம்மளை நல்ல பாராட்டுவாங்க, उसी तरह परमेश्वर भी हमारा कभी कभी वाहवाही करते हैं, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். हमें भी अच्छा लगता है। சில நம்ம சரியான வழியில போகாத போது தலையில ஒரு அடி அடிப்பாரு. अगर हम रास्ता भटकते समय परमेश्वर हमारे सर पे टोकता है, ஐயே, என்ன இப்படி இருக்குது,
तो हम सोचेंगे अरे अरे ये क्या ऐसा है, அப்படி நம்முடைய எண்ணம் அதை வெறுக்க ஆரம்பிக்க हमारा मन उसको चाहत नहीं रखता। அப்போ இதை நாம் விரும்ப வேண்டும். देखिए हमें इस तरह का सोच रखना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக நம்முடைய விருப்பம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் दूसरा हमारा चाहत क्या होना चाहिए? நீதிமொழிகள் 22:11 நாம் வாசிக்கிறோம். नीति वचन 22:11 में हम देखते हैं, நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க நாம் விரும்ப வேண்டும். हमारा हृदय को शुद्ध रखने के लिए हमारी चाहत होना चाहिए। இருதயத்திலே ஒரு சுத்தத்தை நாம் விரும்ப வேண்டும். हमारे हृदय में एक शुद्ध होना चाहिए। ஆண்டவரே என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். हे परमेश्वर मेरा हृदय एकदम साफ तरीके से होना चाहिए। அதை நம்முடைய விருப்பமாய் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். हम चाहत के साथ परमेश्वर के पास मांगना அந்த चाहिए। விருப்பத்தை கர்த்தர் செய்வார். वो चाहत को भी परमेश्वर पूरा करता है। நம்ம அதாவது நம்ம இருதயத்தை நாம ஒண்ணு க்ளீன் பண்ண முடியாது. हमारे हृदय को हम नहीं साफ कर सकते। நம்ம சரீரத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். हमारे शरीर को चाहे हम साफ कर सकते हैं, அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். हम करने वाला एक कार्य है। அதை நல்லா நம்ம சுத்தமா வைத்து கொள்ளலாம். उसे अच्छी तरह साफ रख सकते हैं। ஆனா நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி சுத்திகரிக்க முடியும்? लेकिन हमारे हृदय को हम कैसे साफ कर सकते हैं? பாருங்க, என் கையில அழுக்கு இருக்குன்னா நான் அதை பார்க்கிறேன். देखिए हमारे हाथ में अगर मेल लगा तो हम देख सकते हैं, அதை நான் சுத்தம் செய்து கொள்ளுவேன். उसे हम मैं साफ भी कर सकता हूँ। ஆனா என் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. लेकिन मेरा हृदय कैसा है मैं नहीं जानता। அதை பார்க்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. वो देखने वाला परमेश्वर ही है। அவரால் மட்டுமே இருதயத்தை சுத்தம் பண்ண முடியும். वो केवल परमेश्वर से ही वो साफ हो सकता है। அப்போ நம்முடைய விருப்பம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க சுத்தமா ஆக்குங்க. हमारा ये चाहत होना चाहिए कि परमेश्वर मेरा हृदय को आप साफ रखिए। அப்படி நாம் அதை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். वैसा हमारे भीतर वो चाहत होना चाहिए। சுத்தமான இருதயத்தை நாம் விரும்ப வேண்டும். शुद्ध हृदय को हमें चाहत रखना चाहिए। அடுத்ததாக ஆமோஸ் 5:15 பார்க்கிறோம். दूसरा आमोस की पुस्तक 5वां अध्याय 15 में हम पढ़ते हैं, நாம் நன்மையை விரும்புகிறவர்களாய் இருக்க और வேண்டும். हमें भलाई को चाहत रखना चाहिए। நன்மையை விரும்ப வேண்டும். भलाई की चाहत। அதற்கு ஆப்போசிட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது தீமையை வெறுக்க வேண்டும். और उसके अपोजिट में कहा गया है कि தீமைகளை बुराई को नफरत कीजिए। தீமையை நாம் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். और हमारे भीतर वो बुराई नहीं होना चाहिए, நன்மையை விரும்பணும். भलाई की चाहत रखना चाहिए। தீமை ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. हम कभी नहीं बुराई करना चाहिए, நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். भलाई करने वाले होना चाहिए। அதை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். और हमारे अंदर वो चाहत होना चाहिए। அதை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். वो हमें परमेश्वर के पास मांगना चाहिए। ஆண்டவரே நான் நன்மை செய்ய வேண்டும். हे परमेश्वर मुझे भलाई काम करना है। இந்த நன்மை செய்வது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. भलाई करना इतनी बड़ी बात नहीं। நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் வாங்கணுமா हम ये அப்படின்னு. सोच सकते हैं ये भी कि हमें परमेश्वर के पास मांगना चाहिए। பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் நன்மை செய்கிற எண்ணமும் இருக்குது, செய்யவும் செய்கிறோம். देखिए सबके भीतर वो इच्छा होता है सबकी भलाई करने के लिए, और हम करते भी है। அதே போல தீமையை வெறுக்கிற எண்ணமும் இருக்குது, வெறுக்கவும் செய்கிறோம். उतना ही नहीं हमारे अंदर बुराई नहीं करना चाहिए ये भी है, हम वैसा भी करते हैं। ஒன்று சொல்லட்டுமா, அதாவது நன்மையை விரும்புறதுன்னா நமக்கு யாராவது தீமை செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நன்மை செய்ய விரும்ப வேண்டும். देखिए भलाई की चाहत कहने पर हमारे लिए कोई बुरा करेगा, हम वो बुरा करने वाले के लिए हमें भलाई करना चाहिए। இப்படிப்பட்ட விருப்பம் சீக்கிரம் வராது. ऐसी चाहत किसी के अंदर जल्दी नहीं आता। யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா நம்மளும் நல்லது செஞ்சிருவோம். कोई हमारे लिए भलाई काम करेगा हम भी उसके लिए करते हैं। அது ஒரு பெரிய நம்ம விரும்புற காரியம், இதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு இல்லை. वो एक बड़ी चाहत नहीं है और उसे जाके परमेश्वर के पास मांगने की जरूरत नहीं। ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். ये परमेश्वर जो मेरा बुराई करेगा उसके लिए मुझे भलाई करना चाहिए, ये चाहत रखना அதை चाहिए। விரும்பி கர்த்தரிடத்தில் கேட்க वो வேண்டும். चाहत को परमेश्वर के पास मांगना चाहिए। நான் அப்படி விரும்புறேன் ஆண்டவரே. मैं ऐसा चाहता हूँ परमेश्वर, ஏன் தெரியுமா, ஆண்டவர் அப்படி செய்கிறார். क्योंकि परमेश्वर ऐसा करते हैं। நல்லவங்க கெட்டவங்க யாரும் பார்க்காம அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். देखिए वो भलाई बुराई इंसान नहीं देखता, सबके ऊपर वो सूर्य का प्रकाश देता है। ஆண்டவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்லவங்களுக்கு தான் சூரிய வெளிச்சம் வரணும், மீதி ஒருத்தனுக்கு வரக்கூடாதுன்னு பார்க்கிறாரா? क्या परमेश्वर इस तरह भेदभाव करते हैं कि अच्छे के ऊपर ही सूर्य प्रकाश आया और बुराई के ऊपर नहीं आए? மழையை பெய்ய பண்றாரு, நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்த்தா பெய்ய பண்ணிக்கிட்டு और இருக்காரு. बारिश भी देता है कि अच्छा बुरा देखकर देता है। எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து இந்த பூமியிலே சூரியனை உதிக்க பண்ணுகிறார். वो सबको एक समान रखकर सूर्य का प्रकाश देता है।
மழையை பெய்ய और பண்ணுகிறார். बारिश भी देता है। அந்த ஆண்டவரை போல वो परमेश्वर के जैसा நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய हमारी வேண்டும். जो बुराई करेगा उसके लिए भी हमें भलाई करना है। அது நம்முடைய விருப்பமாய் இருக்க वो வேண்டும். हमारी चाहत होना चाहिए। அதற்காக கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். उसके लिए हमें परमेश्वर के पास मांगना चाहिए। இதுதான் நன்மையை விரும்புவது என்பது. यही भलाई को चाहना। இப்படிப்பட்டதான நன்மையை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ऐसा भलाई को चाहने वाले होना चाहिए। அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் वो இருக்க வேண்டும். परमेश्वर के पास चाहत रख के मांग के पा लेना चाहिए। இன்னும் ரோமருக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே और रोमी का पुस्तक 1वां अध्याय 15 वचन में பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், पौल इस तरह कहता है, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். सुसमाचार बांटने के लिए मैं चाहत रखता हूँ। அதாவது சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். सुसमाचार को मुझे बांटना है। சுவிசேஷம் என்று சொல்லும்போது இயேசுவை பற்றி சொல்லுவது. सुसमाचार कहने पर यीशु मसीह के बारे में कहना। இயேசுவை பற்றி சொல்ல நாம் விருப்பப்பட வேண்டும். यीशु मसीह के बारे में कहने के लिए हमारे अंदर वो चाहत होना चाहिए। அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். वो परमेश्वर के पास मांग कर हमें पाना है। அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நம்மளுக்கு வேணும். वैसा हमारी भी तो चाहत होना चाहिए। சுவிசேஷம் சொல்லுவது सुसमाचार बोलना அது எல்லாரும் சொல்லலாம் பாருங்க. वो सब बोल सकते हैं। எல்லாரும் சொல்லணும். वो सब बोलना भी चाहिए। அது ஊழியக்காரங்க தான் சொல்லணும் அப்படி இல்ல. ये नहीं कि पास्टर ही कहेंगे। அனுபவம் உள்ளவங்க தான் சொல்லணும் அப்படி இல்ல. जो अनुभव है वही कहना चाहिए, वैसा नहीं। எல்லாரும் சொல்லலாம் वो சுவிசேஷம். हर कोई बोल सकता है। நல்ல செய்தி சொல்லுவது. अच्छा समाचार देना। அப்ப பாருங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற காரியம் தான் நல்ல செய்தி. देखिए परमेश्वर के बारे में कहना ही अच्छा सुसमाचार है। அத சொல்ல நம்ம விருப்பப்படணும். वो बोलने के लिए हमें चाहत होना चाहिए। இன்னைக்கு அதுல நம்ம ஒரு விருப்பப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டா देखिए इस बारे में हम परमेश्वर के पास चाहत रख के मांगते समय அந்த நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் தருவார். वो चाहत को भी परमेश्वर देगा। சிலர்லாம் ரொம்ப அழகா சுவிசேஷம் சொல்லுவாங்க. देखिए कोई कोई अच्छी तरीके से सुसमाचार बताते हैं, ரொம்ப நைஸா சொல்லிடுவார்கள். एकदम मीठा मीठा बोलकर बताते हैं। அப்படி நம்மளும் சொல்ல பழகணும். हमें भी ऐसा आदत लगाना चाहिए। எவ்வளவோ காரியங்களை மத்தவங்க கிட்ட பேசுறோம் நம்ம. देखिए हम बहुत सारे बातें दूसरे से करते हैं। தேவையில்லாம நிறைய காரியங்களை பேசுறோம். हमारे बिन मतलब की बातें भी हम कर डालते हैं। நமக்கு பிரயோஜனம் இல்லாத நிறைய காரியங்களை பேசுறோம். जो बात हमारे लिए वो यूज भी नहीं तो भी हम कहते हैं। ஆனா உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னமா? लेकिन उनको हमने सुसमाचार बताया है क्या? நீங்க மாத்திரம் ஆண்டவர் பிள்ளைகளா மாறிட்டு आप लोग खुद मसीह के बच्चे बनकर அதை பத்தி மத்தவங்களுக்கு நம்ம சொன்னமா? उसके बारे में हम दूसरे को बताए कभी? கண்டிப்பாக நம்ம சொல்லணும். हमें जरूर बोलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நான் அடிக்கடி சொல்றது தான், मैं बार बार यही कहता हूँ। கடையில போய் மீன் வாங்கிட்டு வரோம். देखिए हम बाजार से मच्छी लाते हैं। அந்த மீன் வாங்கிட்டு வர்ற வழியிலேயே वो मच्छी लाते लाते रास्ते में வர்ற வழியிலேயே யாரையாவது நம்முடைய நண்பர்களை பார்த்தா, कोई हमारे फ्रेंड को अगर देखेंगे तो, உறவினர்களை பார்த்தா, हमारे रिश्तेदार को देखेंगे तो, நல்ல மீன் இன்னைக்கு இருக்கு மார்க்கெட்ல, देखिए आज बाजार में बहुत बढ़िया मच्छी है, சீக்கிரம் போய் வாங்கிக்க जल्दी முடியறதுக்குள்ள जाके ले लो नहीं तो खत्म हो जाएंगे। மீன்கார் எவ்வளவு கொடுத்தாரு உங்களுக்கு? मच्छी वाला आपको कितना दिया? ஏதாவது 4-5 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாரா? क्या मच्छी 4-5 एक्स्ट्रा दिया क्या? இல்ல விலைய நல்ல சீப்பா குறைச்சு ये तो கொடுத்தாரா? क्या भाव आपको कम कर दिया இல்ல ஃப்ரீயா தான் கொடுத்தாரா? या क्या आपको फ्री में दिया? சரி அதையெல்லாம் விட்டுருங்க. तो वो सब छोड़ दीजिए। போகும்போது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போன்னு சொன்னாரா? जाते जाते सबको बोलकर जाना ये कहा क्या? அவர் ஒண்ணுமே சொல்லல. मच्छी वाले ने कुछ भी नहीं कहा। மீன் இந்த பார்ட்டி வாங்கிட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிட்டு இருப்பாரு. ये சிலர்லாம் मच्छी- அப்படித்தான் அனுப்புவாங்க. ये मच्छी लेके यहाँ से निकल जाए वही बड़ी बात है उनके लिए। ஆனா இந்த ஆளு வரும்போதெல்லாம் மீன் நல்லா இருக்குன்னு வர்றவங்கள பூரா பார்த்து சொல்லிக்கிட்டே போறாங்க. लेकिन जो मच्छी लेकर आता है जो भी सामने दिखते हैं उनको बोलते बोलते आते हैं कि आज बाजार में अच्छा मच्छी है। அதையவே நம்ம சொல்லும்போது देखिए मच्छी के बारे में हम बोलते हैं, ஏன் தெரியுமா சொல்றோம்? हम क्यों बताते हैं? இயற்கையாவே நமக்குள்ள ஒரு தன்மை என்னன்னா, हमारे अंदर एक स्वभाव है, நான் ஒரு நல்ல காரியத்தை मैं வாங்கிட்டேன், एक अच्छा कार्य अगर लेगा तो அதை எப்படியாவது இன்னொருத்தருக்கு சொல்லிடணும். मैं किसी तरह किसी को बताना चाहिए। ஒருவேளை அதுல ஏதாவது நீங்க ஏமாந்து வந்திருந்தாலும் अगर उसमें आप लोग धोखा भी खाए होंगे அதையும் என்ன செஞ்சிருவீங்க? वो भी क्या சொல்லிடுவீங்க. करते बता देते हैं, அங்க பிரச்சனை இருக்கு वहाँ அப்படின்னு. पर समस्या है। அப்ப பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுகிறீர்கள். देखिए कुछ भी कार्य होगा आप लोग नहीं बोलते कहने के लिए, அதுல எந்த
எந்த ஒரு கெயினும் உங்களுக்கு கிடையாது, उसमें आपकी कुछ फायदा नहीं, எந்த பிரயோஜனமும் கிடையாது. आपकी कोई उपयोग भी नहीं। ஆனா சுவிசேஷத்தை சொல்லுவதிலே நமக்கு நன்மை இருக்கிறது. लेकिन सुसमाचार बताने में हमारे लिए भलाई है, அது நாம் சொல்ல வேண்டிய கடமையா இருக்கிறது. वो हमारे ऊपर डाला गया एक निर्बंध है। உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் சுவிசேஷம் சொல்லணும். हमारे परिवार को हमें ही कहना चाहिए, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். आपके घर वाले को आप ही कहना चाहिए, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். आपके साथ काम करने वाले को भी आपको ही बताना है। அதை நம்ம ஒரு விருப்பமாய் நினைக்கணும். वो एक चाहत रखना चाहिए हमारे अंदर, அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். उसके लिए परमेश्वर के पास मांगना चाहिए। ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புறேன். हे परमेश्वर, मैं सुसमाचार बताना चाहता हूँ। சில நேரங்கள்ல நமக்கு விருப்பம் இருந்தாலும் சொல்ல தெரியாது. कुछ समय ऐसा आता है हमारे अंदर चाहत होता है, हम नहीं बोल पाते और आता भी नहीं कैसे बोलना। அதனால இத ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். देखिए, इसी समय पर हम परमेश्वर के पास मांगने पर परमेश्वर वो चाहत पूरा करता है। எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சொல்ல முடியாது. कितने भी पढ़े होने दो, वो नहीं कह सकते। இந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு நம்முடைய அனுபவம் இருந்தா போதும். देखिए, सुसमाचार बोलने के लिए हमारे भीतर वो अनुभव होगा तो काफी है। ஓ அனுபவம்னா அப்ப எவ்வளோ வருஷம் வேணுமோ அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. अनुभव कहने पर ये नहीं सोचो कि इसके लिए बहुत साल लगेगा। ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிட்டுட்டு कुछ नहीं, आप खाना खाकर, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, दोपहर को खाना खाए, அந்த சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு இப்ப கேட்டா சொல்ல தெரியுமா தெரியாது? दोपहर को आप लोगों ने खाना खाया ना, वो खाना कैसा था पूछेंगे तो बताएंगे कि नहीं? அந்த அனுபவத்தை நான் சொல்றேன். वो अनुभव को मैं कहता हूँ। எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன உடனே பல வருஷங்களா நினைச்சிருக்கேன். अनुभव कहने पर बहुत साल के अनुभव ये मत समझिए। நான் சாப்பிட்டு அனுபவிச்சது, मैं जो खाना खाया अनुभव किया நான் हूँ, மத்தியானம் சாப்பிட்டதை இப்ப சொல்றேன். जो मैंने खाया वो मैं बताता हूँ। அது போலதான் நான் இயேசுவை அனுபவித்திருக்கிறேன், वैसा ही मैं यीशु को अनुभव किया हूँ, அதை நான் சொல்லுகிறேன். वो मैं कहता हूँ, அவ்வளவுதான். उतना ही। அப்போ இது சொல்ல தெரியல அப்படின்னா देखिए, आपको नहीं कहने को पता चलता है तो விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். देखिए, चाहत के साथ परमेश्वर के पास मांगिए, ஆண்டவர் தருவார். परमेश्वर देगा। எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருக்கிறார், देखिए, एक भाई को मैं जानता हूँ, கடமலை குன்று சபையில இருக்கிறார். वहाँ पे तमिलनाडु अपना कलिसिया में, அவருக்கு படிக்க தெரியாது, वो नहीं पढ़ने को जानता, எழுத தெரியாது, लिखने को भी नहीं आता, சரியான அந்த அந்த ஒரு என்ன சொல்லுவது, இன்னொருத்தர்கிட்ட பேசுவதற்கான அந்த சரியான ஞானமோ அறிவோ கிடையாது. देखिए, उनको बात करने की भी सामर्थ्य नहीं, ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், लेकिन मैं धैर्य के साथ कह सकता हूँ, என்னை விட நல்ல சுவிசேஷம் वो சொல்லுவேன், मेरे से अच्छा बेहतर सुसमाचार बताता है, அவ்வளோ அழகா சொல்லுவேன். उतना अच्छा रीति से बताता है। யாருகிட்ட எப்படி பேசணுமோ அவ்வளோ அழகா அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லணுமோ அருமையா சொல்லி. देखिए, किस व्यक्ति के पास कैसा किस तरह बोलना चाहिए, थोड़ी समय पर इतना अच्छे से बता देता है। நான் அவர் சொல்லுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், वो சந்தோஷப்பட்டிருக்கிறேன். भाई के मुंह से मैं सुसमाचार बताते समय में सुनकर आश्चर्यचकित हुआ हूँ, ஏன்னா அவருக்கு உண்மையிலுமே ஒண்ணுமே தெரியாது. क्योंकि वो कुछ नहीं जानता। பைபிள் வச்சிருப்பாரு, ஆனா படிக்க தெரியாது. बाइबल उसके पास है लेकिन वो पढ़ना नहीं जानता। இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது ऐसा प्रचार करते समय, அவர் அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே வருவார். और प्रचार खत्म होने के बाद आता है, பாஸ்டர் இப்படி ஒரு வசனம் சொன்னீங்கல்ல, ये पास्टर आपने ऐसा वचन कहा, அதை சொல்லி கொடுங்க அப்படிம்பார். मुझे फिर से कहिए, அது எங்க இருக்குன்னு கேட்பார். वो किधर है, இப்படி படிச்சுட்டு போயிடுவார். वैसा वो जानकर चला சில जाता है। வேளைகள்ல எழுதி கொடுங்கம்பார். और कई समय पर मुझे लिख के दे நம்ம दीजिए, நினைப்போம் இவர் போய் படிப்பாரோ அப்படின்னு நினைப்போம். हम ये सोचेंगे जाकर पढ़ेगा क्या, படிக்க மாட்டாரு, எழுதி வாங்கி वो வச்சுக்குவாரு. पढ़ने को नहीं आता, वो लिख कर ले लेता வேற है, யார்கிட்டயாவது கொடுத்து படிக்க வைப்பார். वो दूसरे व्यक्ति के पास देकर वो पढ़ाता है। இப்படி அவருக்கு அதுல ஒரு விருப்பம். उनको उसमें एक चाहत, இப்படி வந்து 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 ऐसा रोज करते करते அவர் பைபிள் இப்படி வச்சுக்குவார் பாருங்களா. देखिए, वो इंसान बाइबल को ऐसा पकड़ लेता है, திறக்க மாட்டாரு. वो नहीं खोलता। நான் உண்மையா சொல்றேன், मैं सच बोलता हूँ, இன்ன वரைக்கும் அவரு அப்படியே அந்த வசனத்தையும் சொல்லி எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். देखिए, पढ़ने नहीं जानता, वचन किधर है वो बरोबर बाइबल खोले भी ना वो बताता है। எனக்கே ஆச்சரியமா இருக்கு. मैं खुद आश्चर्य हो जाता हूँ। பார்த்தா அது நம்ம தான் சொல்லி கொடுத்துருப்போம் அவருக்கு. और देखिए, हम ही उनको सिखाने वाले हैं। ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். बहुत आश्चर्यचकित, அழகா சொல்லுவார், இந்த வசனம் இங்க இருக்குது, இதை சொல்லுகிறது. ये वचन यहाँ पे है और ये कहता है, சும்மா தேவையில்லாம அவருக்கு தெரிஞ்சது பூரா சொல்ல மாட்டார். वो कुछ भी नहीं कहता, அழகா வரிசையா சொல்லி அந்த சுவிசேஷத்தை சொல்லி वो लाइन वाइज बताता है। ஏன்னா அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது,
இருந்தது, அது ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டார். देखिए उनके अंदर वो चाहत थी, इसलिए परमेश्वर के पास मांग कर उन्हें पा लिया। அதுபோல நாம் சுவிசேஷத்தை சொல்ல விரும்ப வேண்டும், ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். उस तरह सुसमाचार बोलने की चाहत होना चाहिए और परमेश्वर के पास मांग के पा लेना चाहिए। இன்னும் விரும்ப வேண்டியதுல ஒன்னை சொல்லுகிறேன். और चाहत रखने वाला मैं एक ही कार्य बताता हूँ। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். इब्रू का पुस्तक 11:16 में ये लिखा है, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேலான பரமதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மையான பரமதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उत्तम स्वर्गीय देश। அப்ப பாருங்க, ஒரு மேன்மையான பரமதேசம், उत्तम स्वर्गीय देश, அதை நாம் விரும்ப வேண்டும். वो भी हमारी चाहत होना चाहिए। ஆண்டவரே, இந்த பூமியில இருப்பதை காட்டிலும், ये पृथ्वी में रहने से, இந்த உலக வாழ்வை காட்டிலும், ये दुनिया का जीवन से भी बढ़कर எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல வந்து சேரணும், वो स्वर्ग राज्य में मुझे आना है। அந்த பரமதேசத்துல நான் வந்து சேரணும், स्वर्ग राज्य में मुझे आना है। அது நம்முடைய விருப்பமாய் இருக்க हमारी வேண்டும். चाहत ये होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அந்த பரலோகத்தை விரும்பி நாங்க வரணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். परलोक की वो चाहत रख के वो परमेश्वर से हमें मांगना चाहिए। அப்போ இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் வாழ்நாளை தந்திருக்கிறார், நல்லது. देखिए जीवन तो पृथ्वी में दिया है, अच्छी बात है। இங்கே நாம வாழ்வது நல்லதுதான். यहाँ पर जीना भी अच्छी बात है। ஆனாலும் இதை காட்டிலும் அதை நாம் விரும்புகிறவர்களாய் இருக்கணும். देखिए इससे बेहतर उसके ऊपर हमारी चाहत होना இந்த चाहिए। பரலோக ராஜ்யத்தை விரும்பணும். इस स्वर्ग राज को चाहत रखना அது चाहिए। எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். वो मुझे चाहिए करके परमेश्वर से मांगना चाहिए। அப்ப அதற்குரிய காரியங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். उस कार्य में परमेश्वर हमें चलाएगा। அந்த விருப்பம் நமக்கு वो வேண்டும். चाहत हमारे भीतर होना அந்த चाहिए। பரலோக தேசத்துல வியாதி இல்லை, देखिए स्वर्ग राज में कोई बीमारी नहीं, அந்த பரலோக தேசத்திலே பசி இல்லை, वहाँ पर भूख नहीं, பரலோக தேசத்திலே பட்டினி இல்லை. भूख नहीं, प्यास नहीं। அதனால சாப்பிட மாட்டோம்னு நினைக்காதீங்க. इसलिए आप ये मत सोचिए उधर खाना नहीं खाएंगे। பசியும் பட்டினியும் இல்லாம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? भूख और प्यास के बिना अगर हम खाएंगे तो कैसा लगेगा? அப்படிப்பட்டதான ஆகாரங்களை அங்கே சாப்பிடுவோம். वैसा भोजन हम वहाँ पर खाएंगे। இங்கெல்லாம் பசிக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி எதையாவது சாப்பிடுறது. यहाँ पे पृथ्वी में भूख लगा है तो हम कुछ भी खाने को सोचते हैं। அங்க அப்படி இல்ல, அங்க சிறப்பானவைகளை சாப்பிடுகிறோம். वहाँ पर वैसा नहीं, एकदम विशेष भोजन அங்க खाएंगे। எல்லாமே பெஸ்டா இருக்கும். वहाँ पे सब विशेष। அங்க நம்ம ஊர் ரோடு மாதிரி இந்த காங்கிரீட்லையும் தார் ரோட்லையும் இருக்காது ரோடு. देखिए वहाँ पर ये डांबर की रोड नहीं होगी। வீதிகள் எல்லாம் தங்கமாய் இருக்கும். देख गली गली सोना से भरा होगा, ஆ? सोने की रोड। இங்க கல்லியில நடக்கவே முடியல, यहाँ पे गली में चल ही नहीं पाते, தோண்டி விட்டுருக்குறாங்க. அங்க किधर भी खड्डे खोद देते हैं, உள்ள விழுந்து அப்படின்னா நேரா போயிடுவோம் போல பைப்பு. गिरेंगे तो गया हाथ पैर। ஆனாங்க கல்லி எல்லாம் தங்கம். लेकिन पूरा गली वहाँ पे सोना सा गली, सोने से गली बना होगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, அங்க போகணுமா வேண்டாமா? देखिए हमें उधर जाना चाहिए कि नहीं? அதான் நம்முடைய விருப்பமாய் இருக்க हमारी வேண்டும். चाहत वही होना चाहिए। நல்ல ஒரு செய்தியை சொல்றேன். मैं अच्छा एक सुसमाचार बताता हूँ। அங்க ஒரே வேலைதான், उधर एक ही काम है, வீட்டு வேலை கிடையாது. घर की काम नहीं है। வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா घर இருக்கு. काम करने वाले को खुशी मिलता है। சமையல் வேலை கிடையாது. खाना बनाने का काम नहीं, இன்னும் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. मेहनत कर कर कमाने की जरूरत नहीं। அங்க டீச்சர் வேலையும் இல்ல. उधर टीचर की जॉब भी नहीं है। பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமான செய்தி சொல்றேன். बच्चे लोग की भी खुश खबर देता हूँ। அங்க காலேஜும் கிடையாது, ஸ்கூலும் तो கிடையாது. स्कूल भी नहीं है, कॉलेज भी नहीं है। இங்கதான் ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சாங்க? यहाँ पे किसने ढूंढा, किसने पता लगाया, पता नहीं। स्कूल कॉलेज இதெல்லாம் இல்ல பாருங்க. वहाँ पर वो सब नहीं है। எப்பவும் ஆண்டவரே சோத்திரம் ஆராதனை தான் அங்க. हमेशा परमेश्वर की स्तुति और महिमा आराधना होगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, அந்த தேசத்திற்கு போவதை நாம் விரும்ப வேண்டும். देखिए वो उस राज्य में जाने की चाहत रखना இங்க चाहिए। உள்ள கஷ்டம் கிடையாது, வேதனை கிடையாது, பாடு கிடையாது. यहाँ की कष्ट दुख वेदना कुछ भी नहीं। அங்க ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. वहाँ पर हमेशा आनंद और खुशी। அல்லேலூயா. हालेलुया। அதை நாம் விரும்ப வேண்டும். हमारी चाहत वो रहना चाहिए। அதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். उसके लिए परमेश्वर से हमें मांगना है। ஆண்டவர் அதை தருவார். परमेश्वर वो देगा। பாருங்க, சில விருப்பங்களை நான் சொன்னேன்.
देखिए कुछ चाहत के बारे में मैंने कहा, இந்த விருப்பங்களை நாம் ஆண்டவரிடத்தில் इस கேட்கும்போது सारे चाहत को हम परमेश्वर के पास मांगते समय ஆண்டவர் சொன்னது போல நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி அதை தருவார். परमेश्वर जो तू चाहेगा उस तरह ही होगा करके परमेश्वर पूरा करेगा। இன்னும் சீக்கிரமாக விரும்ப வேண்டாத சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். देखिए हमारे भीतर क्या चाहत नहीं होना चाहिए ये सुनकर हम प्रार्थना करेंगे। நீதிமொழிகள் 13:4 சொல்லப்பட்டிருக்கிறது, नीति वचन 13 और 4 वचन में ये लिखा है, சோம்பேறியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறி सुस्त के बारे में लिखा है, அவன் விரும்பினாலும் ஒன்றும் கிடைக்காதுன்னு वो சொல்லப்பட்டிருக்கிறது. चाहेगा तो भी कुछ नहीं पा सकता। அப்ப பாருங்க, சிலர் அந்த சோம்பேறித்தனம் உள்ளவர்களா இருப்பார்கள். कई लोग देखिए आलसीपन, அந்த சோம்பேறி என்கிறதான அவனுடைய விருப்பம் எதுவுமே நடக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो आलसी का कुछ भी चाहत पूरा नहीं होगा इस तरह लिखा है। அதனால இந்த சோம்பேறித்தனத்தை யாரும் விரும்பக்கூடாது. आलसीपनों को कोई ही मत चाहिए। சோம்பேறித்தனத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? देखिए आलसी के लिए मैं एक उदाहरण देता हूँ। இப்ப செய்ய வேண்டிய வேலையை अभी जो करने वाला काम கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம். थोड़ी देर की बात करेंगे, அவன் தான் சோம்பேறிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். वही आलसी का एक अच्छा उदाहरण। இன்னைக்கு செய்ய வேண்டியதை आज करने वाला काम நாளைக்கு செய்யலாம் कल करेंगे, அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவன் சோம்பேறி தான். ऐसा वो कह देगा तो वो आलसी है। இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு கிச்சனுக்குள்ள போனா போதும் और आधा घंटे के बाद हम किचन में जाएंगे चलेगा, அப்படின்னாலே அவன் சோம்பேறி தான், ऐसा कहने वाला व्यक्ति आलसी இல்லையா? है कि नहीं। காலையில 6 மணிக்கு எழும்புறது सुबह 6 बजे उठने के लिए ஒரு அரை மணி நேரம் கூட தூங்கிட்டு எழும்பலாம். चलो आधा घंटे के बाद उठेंगे। இந்த இந்த டிலேவே சோம்பேறித்தனம் தான். ये देखिए ये आलसी लोग ऐसा करते हैं, இதை விரும்ப கூடாது. इसको नहीं चाहना चाहिए हमें। சிலர் இதைத்தான் விரும்புவாங்க. बहुत लोग इसी को चाहते हैं, ஆகையினால இதை விரும்புகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. इसलिए हमें इस तरह की चाहत हमारे अंदर नहीं लाना। அடுத்து நீதிமொழிகள் 20 அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, नीति वचन 20:13 में लिखा है, தூக்கத்தை விரும்பாதே. नींद के लिए चाहत मत रखिए। பாருங்க, அடுத்ததே வந்துருச்சு, தூக்கத்தை விரும்பாதே. नींद की चाहत मत रखिए। நிறைய பேருக்கு தூக்கம்ங்கிறது ரொம்ப விருப்பமா இருக்கும். देखिए बहुत लोग ऐसे नींद के लिए बहुत पागल होते हैं। எல்லாருக்குமே தூக்கம் விருப்பம் தான். सभी लोग तो नींद के पागल ही है। அந்த காலையில் நேரம் தூங்குறதுன்னா அது ரொம்ப अभी सुबह के समय सोने के लिए बहुत ही अच्छा लगता ரொம்ப है, இனிமையான நேரம். एकदम अच्छा समय है। 2 மணி வரைக்கும் தூக்கமே வராது இந்த दो ஆளுகளுக்கு. 2 बजे तक रात भर नींद नहीं आती है, கண்ணை உருட்டி உருட்டி கிடக்குங்க, आँख इधर उधर फिराते रहते हैं, தூக்கமே வரலடா. नींद ही नहीं आ रहा है। அதுக்கப்புறம் வரும் பாருங்க தூக்கம். उसके बाद देखिए आता है नींद, அதுக்கப்புறம் அந்த 6 மணி எல்லாம் ஒன்றும், उसके बाद 6 बजे 6 कब बजे रहा पता भी नहीं चलेगा। அப்புறம் எங்க 4 மணிக்கு எழும்புறது. तक किधर हम 4 बजे उठ के प्रार्थना करें। அது பாருங்க, இப்படிப்பட்டதான தூக்கம், ऐसा नींद அதை விரும்புவது. उसे चाहना, சிலருக்கெல்லாம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். देखिए कुछ लोग उसमें बहुत पागल हो जाते हैं। அந்த 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தூங்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. रात के 3 से सुबह 7 बजे तक जो सोने में मजा है देखिए, அதனால இந்த அதிகாலை நேரம் தூங்குனவங்க ஒரு நாள் முன்னேற்றத்துல வரவே முடியாது. देखिए जो भोर के समय जो सोते हैं कभी वो आगे नहीं बढ़ते। அதிகாலை நேரம் எழும்ப வேண்டும். भोर के समय उठना चाहिए। முக்கியமா தூக்கத்தை நாம் விரும்பக்கூடாது. खास करके हमें नींद को चाहत नहीं रखना। உண்மையாவே இந்த உலக பிரகாரமாகவே देखिए दुनिया की रीति से कहता हूँ, நல்ல நிலையிலே வளர்ந்த தலைவர்கள் எல்லாம் जो अच्छा स्टेज पे पहुंचे सब लीडर लोग, தூக்கத்தை வெறுத்தவர்கள், वो नींद को छोड़े हुए लोग हैं। தூக்கத்தை தியாகம் பண்ணினவர்கள். नींद को त्यागा हुआ लोग, அப்படின்னா தான் வளர முடியும். वैसे लोग ही आगे बढ़ सकते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அதுல ரொம்ப விசேஷமா இருக்கணும். मसीह के बच्चे उसमें विशेष रूप से होना चाहिए। தூக்கத்தை விரும்பக்கூடாது. नींद को चाहत नहीं रखना வசனம் चाहिए। சொல்லுகிறது, விரும்பினால் தரித்திரனாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर तू चाहेगा तो भिखारी बनेगा, ஒண்ணுமே இல்லாம போயிரு, தரித்திரம் வரும். कुछ भी नहीं रहेगा। அதனால தூக்கத்தை நாம் விரும்பக்கூடாது. इसलिए हमें नींद के ऊपर चाहत नहीं रखना चाहिए। அதுக்காக தூங்காமலே இருக்கக்கூடாது. इसके लिए मैं ये नहीं कहता कि मत सो, சிலர் அப்படியே இருந்து. कोई लोग ऐसे भी सोच लेंगे। நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி இருந்தான். जब मैं पढ़ रहा था एक भाई था,
அவன் வந்து ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். वो रात भर प्रार्थना करता है, காலையில் ஆனால் ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுவான். सुबह जब प्रार्थना का समय आएगा उस समय वो सो जाता है। ஒரு நாள் ராத்திரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். एक दिन रात को प्रार्थना कर रहा था घुटने पे। அப்போ நான் போய் கேட்டேன், நீ ஏன்டா ராத்திரியில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு. मैं जाके उससे पूछा तू रात में क्यों प्रार्थना करता அவன் है? சொன்ன, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், उसने कहा परमेश्वर ने कहा है, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், तुम जाग कर प्रार्थना करे, அதனால ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். इसलिए मैं प्रार्थना कर रहा हूँ। அதெல்லாம் நல்லதாண்டா, ஆனா நீ காலையில ஜெப நேரத்துல தூங்கிடுறியே. ये सब अच्छा है, लेकिन प्रार्थना के समय तू सो जाता है। பாருங்க, தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும். देखिए सोते समय हमें सोना चाहिए। அவனுடைய வெளிப்பாடு அப்படி ஒரு வெளிப்பாடா இருந்தது. देखिए उसका दर्शन ऐसा था। ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்குவா, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்கி கட்டில போட்டு தூக்கி வச்சிட்டோம். एक दिन देखिए वो प्रार्थना करते समय हम सब उठाकर उसको सुला दिए। அது கூட தெரியாம அவன் தூங்கிட்டான். देखिए उसको वो भी नहीं पता, सो गया। இப்படி சில அந்த தூங்குற நேரத்துல தூங்கணும். देखिए हमारे सोने का जो समय होता है उस समय हमें सोना है। ஜெபம் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணணும். प्रार्थना के समय में हमें प्रार्थना करना। தூக்கத்தை விரும்பாதீர்கள். नींद को हमें चाहत नहीं रखना चाहिए। அப்படிப்பட்டவர்களாய் நம்முடைய விருப்பம் இருக்க வேண்டும். वैसा हमारी चाहत नहीं होना चाहिए। அடுத்ததாக दूसरा, நீதிமொழிகள் 21:17 சொல்லப்பட்டிருக்கிறது, नीतिवचन 21:17 में लिखा है, மதுபானத்தை விரும்புகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दारू, மதுபானத்தை விரும்புகிறவன், அதாவது ட்ரக்ஸ், दाक मधु, இவைகளை விரும்பக்கூடாது. इसको नहीं चाहना। நம்ம நினைக்கலாம், நமக்கெல்லாம் அதெல்லாம் விருப்பம் இல்லை, हम सोचेंगे हमारी ऐसा चाहत नहीं है, அதெல்லாம் அந்த குடிகாரர்கள் தான் वो விரும்புவார்கள். बेवड़ोले की चाहत रखते हैं। நான் சொல்லட்டுமா, இங்க மதுபானம் என்று சொல்லும்போது यहाँ पे मत कहने पर அது ஒரு வெறியை கொண்டு வரும். वो एक नशा लेकर आता है। அந்த மதுபானத்தினால் ஒரு வெறி உண்டாகும். दारू की वजह से एक नशा आता है। அது என்ன செய்யும்னா, நம்மளுடைய நார்மலான நிலையை மறக்க செய்யும். जो हमारा रोज का कंडीशन है उसको भूलने के लिए मदद करता है। அந்த மதுபானம் ஆளுகை செய்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். हम नशे में, वो नशे के थ्रू हम क्या करते हैं हमें पता भी नहीं चलता। அப்படி இன்னைக்கு சிலர் மதுபானம் குடிக்காவிட்டாலும் देखिए वैसे कोई कोई लोग अगर दारू नहीं पीकर भी, அந்த மதுபானம் வெறியை உண்டாக்குகிறது போல जैसा वो दारू नशा लेकर आता है, இந்த வெறித்தனம் அனைவருக்குள்ளே வருகிறது. वो बिन दारू के नशा बहुत लोगों के अंदर है। இங்க அதைத்தான் நான் சொல்ல வர, வெறித்தனத்தை விரும்பக்கூடாது. यहाँ पर मैं वही कहना चाहता हूँ, वैसा नशा हमारे भीतर नहीं होना चाहिए। இங்க மதுபானத்தினால் வருகிற வெறி, यहाँ पर दारू की वजह से आने वाला नशा, இன்னும் நிறைய பேருக்கு பலவிதமான வெறித்தனங்கள் இருக்கிறது. कई लोगों के अंदर कई प्रकार के नशे होते हैं। மத வெறி இருக்கு, जो रिलीजन के ऊपर जो மத வெறி இருக்கு, रिलीजन के ऊपर जो आता है ஜாதி नशा, வெறி இருக்கிறது, जात के ऊपर जो नशा, இன்னும் இனவெறி, அதாவது நாங்க இந்த हम लोग ये कास्ट के, हम लोग वो कास्ट के, इसके ऊपर नशा, இன்னும் லாங்குவேஜ் இல்ல மொழி வெறி और இருக்கிறது. भाषा के ऊपर से नशा, அதெல்லாம் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. आज की दुनिया में वो ज्यादा बढ़ रही है। அவ பாருங்க, அதை நாம் விரும்பக்கூடாது. देखिए हमारे भीतर ऐसा नहीं होना चाहिए। அதுதான் இங்க சொல்ல வருகிறேன். वही मैं यहाँ पर कहना चाहता हूँ, அப்படி எதுலையுமே நம்ம வெறித்தனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. हमें किसी के अंदर भी ऐसा इस तरह नशा नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். वैसे लोग हमें बनना है। இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறதான சில காரியங்களை சொல்லுகிறேன். और मैं कुछ कार्य बताता हूँ। பரிதானத்தை வாங்க விருப்பம் கொள்ளக்கூடாது. रिश्वत लेना, பரிதானம் வாங்குவதிலே விருப்பம் இருக்கக்கூடாது. हमारे भीतर वो रिश्वत लेने के लिए चाहत नहीं होना चाहिए। வேதத்திலே அவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். बाइबल में इस तरह लिखा है, அநீதிக்காக கூலி வாங்குவது, देखिए न्याय नहीं रहेगा उसमें भी हम रिश्वत लेना। அப்ப பாருங்க, நியாயமாய் வாங்குகிற கூலி வேற, हम न्याय के रूप से लेने वाला पगार अलग है, அநியாயமாய் வாங்குகிற கூலி வேற. अन्याय में जो लेते पगार वो अलग है। இந்த பரிதானம் எல்லாம் இந்த வரிசையில் வருகிறது. रिश्वत सब इसमें ये लाइन पे आता है। பாருங்க, ஒருவருக்கு வேலை செய்வதற்கு அதற்கான கூலி ஒரு இடத்துல தரப்படுகிறது. एक व्यक्ति काम करेगा, यूं समझे उसके लिए उसको पगार एक जगह पे मिलता है। அரசாங்க பணியாளர்களா இருக்கலாம், गवर्नमेंट की जॉब क्यों ना हो, தனியார் பணியாளர்களா இருக்கலாம், प्राइवेट में भी काम कर सकते हैं। அவரவர் வேலை செய்வதற்கு கூலி தரப்படுகிறது. जो जो काम करते हैं वो ही सबसे पगार मिलता है। அந்த கூலிக்காக அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் கடமையை செய்ய வேண்டும்.
वो पगार के लिए जरूर उनको काम करना ही चाहिए। சிலருக்கு அது போதாது என்று சொல்லி कोई लोग वो काफी नहीं है उनके लिए, ஒரு வேலையை செய்வதற்கு லஞ்சம் வாங்குவது. कुछ काम अलग करने के लिए रिश्वत लेना அப்ப பாருங்க, அதை விருப்பத்தோடு செய்வது, அதை விரும்புவது. और चाहत के साथ करना। சிலருக்கெல்லாம் அந்த லஞ்சம் கொடுத்தாதான் வேலையே செய்வார், कोई लोग ऐसे कि रिश्वत देंगे तो ही काम करते हैं, இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய नहीं மாட்டாங்க. तो कुछ भी नहीं करते। அதை விரும்பக்கூடாது. वैसा चाहत नहीं होना குறிப்பாக चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் அதை விரும்பக்கூடாது. खास करके मसीह लोगों के भीतर ये चाहत नहीं रखना चाहिए। இன்னும் பாருங்க, இந்த அநியாயமாய் கூலி வாங்குவது, और देखिए अन्याय के साथ पगार लेना, அந்த அநியாய கூலியையும் நாம் விரும்பக்கூடாது. अन्याय से पैसा लेना, वो भी हमारे अंदर चाहत नहीं रहना நம்ம चाहिए। செய்கிற வேலைக்கு கூலியை வாங்க हम வேண்டும். जो काम करेंगे उसके लिए जो पगार है वो लेना चाहिए। அதே நேரத்துல இன்னொன்னையும் நான் சொல்றேன், इसी समय में और भी कुछ कहता हूँ, வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். जो पगार आप लोग पाते हैं उसके सीधे मन இது सीधे ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுதான். मन से उसके लिए काम भी करना चाहिए। அப்போ வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். जो पगार पाते हैं उसके न्याय के रूप से काम भी करना चाहिए। அநியாயமா கூலியையும் வேற யாருகிட்ட இருந்து வாங்க கூடாது. अन्याय के रूप से दूसरे से पैसा भी हमें नहीं फंसाना चाहिए। இந்த ரெண்டும் ஒரே மாதிரியான காரியம். एक जैसा ही कार्य है। சிலர் நல்ல சம்பளத்தை வாங்கிக்குவாங்க, कोई लोग देखिए अच्छा पगार ले लेते हैं ஆனா உண்மையா வேலை செய்ய மாட்டாங்க. लेकिन सच्चे मन से काम नहीं करते। அப்படியும் இருக்க கூடாது. वैसा भी नहीं रहना चाहिए मसीह के அதை बच्चे। நாம் விரும்ப கூடாது. हमारे भीतर ऐसा चाहत नहीं होना चाहिए। கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் 500 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக இருக்குமானால், यूं समझे दिन का 500 पगार होगा तो ஆண்டவருடைய பிள்ளைங்க 510 ரூபாய்க்கு நீங்க வேலை செய்யணும். मसीह के बच्चे 510 की काम करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। 499 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடாது. 499 1 रुपया कम भी नहीं होना चाहिए அந்த उसमें। 1 ரூபா அநிதத்தின் கூலி. वो 1 रुपया देखिए वो न्याय की नहीं होगी। அப்ப பாருங்க, நியாயமாய் நாம் வேலை செய்ய வேண்டும். न्याय के रूप से हमें काम करना चाहिए, அப்படி நம்ம செய்யணும். वैसा हमें करना चाहिए। சில எல்லாம் அந்த சூப்பர்வைசர் வரும்போது ஒரு ஆக்டிங் காட்டுவாங்க. देखिए कोई कोई लोग ऐसा मैनेजर आते समय एक्टिंग करते हैं, ஆமா, மேனேஜர் வரும்போது ஒரு ஆக்டிங், ऐसा एक्टिंग करते हैं। ஒரு ஓனர் வரும்போது ஒரு ஆக்டிங். सेठ आते समय एक्टिंग करना, அது எதுக்கு அப்படி? क्यों ऐसा करना? அது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஓனர் பார்த்துக்கிட்டு वो இருக்காரு. सबसे बड़ा बॉस ऊपर बैठा है। அது தெரியாதவங்க தான் அப்படி ஆக்டிங் பண்ணுவாங்க. जो नहीं जानते वही लोग एक्टिंग करते हैं। நமக்கு மேல ஒரு ஓனர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். हमारे ऊपर हमारा बॉस बैठा है, उसका नजर हमेशा हमारे ऊपर है। அதனால இந்த அநியாய கூலியை விரும்பி நாம் வேலை செய்யக்கூடாது. इसलिए जो न्याय के बिना जो भी आएगा वो पैसे को हमें नहीं चाहत रखना। நாம் வாங்குற கூலிக்கு நியாயமாய் வேலை செய்ய जो வேண்டும். पगार लेंगे न्याय की रीति से हमें काम भी करना चाहिए, உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். सच्चे रीति से हमें करना चाहिए। அதை நாம் விரும்புகிறவர்களாய் இருக்க हमारे வேண்டும். भीतर वैसा चाहत होना चाहिए। அது மாத்திரமல்லாமல் उतना ही नहीं, இன்னும் அநியாயம் செய்ய விரும்பக்கூடாது. अन्याय करने के लिए हमारे भीतर चाहत नहीं ஓசியா रखना। 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ओसिया 12:7 में लिखा है, வியாபாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. व्यापार के बारे में लिखा है। அவன் கையிலே கள்ளத்தராசு இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. उसके हाथ में जो कांटा मारते हो कांटा, அவன் அநியாயம் செய்ய விரும்புகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो अन्याय करने के लिए चाहत रखता है। அநியாயம் செய்ய விரும்பக்கூடாது. हमारे भीतर वो अन्याय का वो नहीं होना चाहिए। நம்ம நியாயமானதை செய்யணும். हमारे जो भी न्याय है वही करना चाहिए, அநியாயம் செய்யவே கூடாது. अन्याय नहीं करना। உதாரணமா நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதற்கு उदाहरण में कार्य बताता हूँ। இங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போறீங்க, देखिए हम बाजार में जाते हैं बाजी लेने, எல்லாரும் பாஜி வாங்க போறீங்களா? सब बाजी लेने को जाते हो ना। அங்க போய் பாஜி வாங்குறீங்க, उधर जाके बाजी लेते हैं। 1/2 கிலோ தக்காளி வாங்குறீங்கன்னு வைங்க. यूँ समझिए टमाटर लेते हैं 1 किलो, வாங்கியாச்சு. ले लिए। அவர் 1/2 கிலோ நெருத்து கொடுத்ததுக்கு பிறகு मुझे आधा किलो मांगेंगे तो आधा किलो वो देगा। அவர் 20 ரூபான்னு சொல்றாருன்னு வைங்க, वो 20 रुपया बोलेगा। அடிச்சு பிடிச்சு 15 ரூபாய்க்கு விலை பேசியாச்சு. हम भाव मोल करके 15 रुपये में हम लेते हैं, அது கூட தவறு தான். वो भी गलत है। ஆனா இப்ப இங்கெல்லாம் அது வேற வழி இல்லை, என்ன பண்றது? देखिए यहाँ पे दूसरा ऑप्शन ही नहीं है, வேலை பேச வேண்டியதா இருக்கு. हमें भाव करना पड़ता है। சரி, அதாவது ஒரு பக்கத்துல எப்படியாவது பேசி வாங்க வேண்டியது இருக்குது, அப்படி சூழ்நிலை இருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். चलो वो भी ठीक है। இது வாங்கினதுக்கு பிறகு लेने के बाद 1/2 கிலோ நெருத்து போட்டதுக்கு பிறகு आधा किलो देने के बाद அங்க 2 எடுத்து பையில போட்டுக்கிறது. वहां से 2 उठा के बैग में डालना। இதுதான்
அநியாயம் செய்ய விரும்புகிறவன், यही अन्याय करने वाला, அது தவறு. ये गलत है। அதை விரும்பக்கூடாது. वैसा चाहत हमारे भीतर नहीं होना பாருங்க, चाहिए। அந்த 2 தக்காளியை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? वो 2 टमाटर को लेके आप क्या करेंगे? நீங்க எடுத்த உடனே அவன் உள்ளுக்குள்ள சொல்லுவான் தெரியுமா? आप जैसे ही लेंगे ना अंदर से ये அந்த कहेगा। வியாபாரி என்ன சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரியாது. वो जो व्यापार करने वाला आपके बारे में क्या कहेगा आप नहीं जानते। அது தெரிஞ்சதுன்னா நீங்க எடுக்க மாட்டீங்க. वो जान लेंगे तो आप कभी नहीं उठाएंगे। அதனால அப்படி எடுக்க கூடாது. ऐसा नहीं लेना चाहिए। எப்படியோ நீங்க பேரம் பேசி வாங்குறீங்க, அது வேற வழி இல்ல. भाव करके आपने ले लिया, दूसरा रास्ता नहीं है। அது வாங்கினதுக்கு அப்புறம் அவன் நெருத்து போட்டதுக்கு அப்புறம் அங்க கையை விட்டு எடுக்கிறது என்னது? लेने के बाद हाथ डालकर लेना गलत है। சிலர் அதனாலயே எடுக்க விடாத மாதிரி கடையை வச்சிருப்பான். कोई लोग दुकान ऐसा रखते हैं, कोई उठा नहीं सकता। அப்ப இந்த ஆளுங்க அங்க போராட்டம் பண்றது, 2 கூட போடு, नहीं तो लड़ते हैं 2 टमाटर रिक्शा डाल। எல்லாம் வாங்கி செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 வாங்குறதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும் பாருங்க. सब लेकर होने के बाद जिद करते 2 टमाटर और डाल दे। இப்படி அநியாயம் செய்ய நாம் விரும்பக்கூடாது. ऐसा अन्याय का बुद्धि हमारे अंदर नहीं होना चाहिए। ஒரு போதகர் இருந்தாராம். एक पास्टर थे, அப்போ அவர் அடிக்கடி அந்த காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கிட்டே இருப்பார். वो हमेशा जाके बाजी खरीदते थे। ஒரு நாள் அந்த காய்கறி அம்மா கேட்டாங்க, एक दिन वो बाजी वाली माता पूछी, பாஸ்டர் உங்க சர்ச் எங்க இருக்கு? पास्टर का चर्च कहाँ पर है? ஏமா கேக்குறீங்க? पास्टर बोला क्यों पूछते हो, உங்க சர்ச்சுக்கு நான் வரணும். आपकी चर्च में मुझे आना है। அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு இங்க இருக்கு அப்படின்னு. तो पास्टर ने कहा इस जगह पे है। அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க, वो माता चर्च आई, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, उद्धार पाई, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. वो मसीह की बच्ची बन गई। அப்ப இந்த பாஸ்டர் ஆச்சரியப்பட்டு கேட்டாரு, ये पास्टर आश्चर्य होके पूछे, ஏன்னா இவர் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு சுவிசேஷமே சொன்னதில்ல, क्योंकि पास्टर कभी सुसमाचार नहीं சர்ச்சுக்கு बताया, வாங்கன்னு கூப்பிட்டதில்ல, चर्च में भी कभी बुलाया नहीं। நீங்க ஏமா இப்படி வந்தீங்க, ஏன் எப்படி, என்ன உங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாராம். वो पूछे आप कैसे उद्धार पाए, कैसे हमारे चर्च में आए। அப்ப அந்த பாஜி விற்கிற அம்மா சொல்லிச்சு, तो बाजी बेचने वाली माता बोली, இங்க தக்காளி வாங்க வந்ததுல, காய்கறி வாங்க வந்ததுல இந்த 2 எடுக்காத ஒரே ஆளு நீங்க தான் பாஸ்டர். यहाँ जितने भी लोग भाजी या टमाटर लेने को आए, 2 एक्स्ट्रा लिया ने वो एक ही व्यक्ति आप ही हो। எல்லா கேஸுகளும் நோண்டி நோண்டி எடுத்துக்கிட்டே போகும். सारे लोग 2 उठाते थे। அப்ப பாருங்க, இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு நான் போகணும்னு தீர்மானம் तब பண்ணேன். देखिए उन्होंने फैसला किया मैं ये पास्टर के चर्च में मैं जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நம்ம ஆண்டவரை சொல்றதை விட देखिए परमेश्वर के पास बोलने से भी ज्यादा ஆண்டவரை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर को हमारे भीतर से प्रकट करना चाहिए। அதுக்கு தான் இந்த அநியாயம் செய்ய விரும்பக்கூடாது. इसलिए ऐसा अन्याय का काम हमें कभी नहीं करना। இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். एक कार्य को हम बताकर प्रार्थना करेंगे। கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, आखिरी में लिखा है, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 22 में 15, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாய்களும் वहां पर ये लिखा है कुत्ते लोग, சூனியக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो मंत्र करने वाले, அது அது என்னன்னு படிச்சிருங்க, அந்த 22:15 அந்த வார்த்தைகள் கரெக்டாக வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால வாசிங்க. நாய்களும் पर कुत्ते और टोने और व्यभिचारी और हत्यारे और मूर्ति पूजक और हर एक झूठ का छाने वाला और गढ़ने वाला बाहर रहेगा। அந்த கடைசியில் இருக்கிறது யாரு? झूठ छाने वाले और गढ़ने वाले। அப்படின்னா யார் அது? பொய்யர்கள், பொய்யை விரும்புகிறவர்கள், जो झूठ की चाहत रखते हैं। அப்ப பாருங்க, பொய்யை நாம் விரும்பக்கூடாது. देखिए झूठ को हमें नहीं चाहना कभी। அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். हमें बहुत ही सावधानी बरसना। இந்த லிஸ்ட்ல ये लिस्ट में பாருங்க, சூனியக்காரர் சொல்லி இருக்கு, விபச்சாரக்காரர், நிறைய பாவங்களை செய்கிறவர்களை குறித்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது. जो पाप करने वाले का एक लिस्ट दिया है यहाँ पर, அதுல பொய் சொல்றவங்க பட்டியலும் இருக்கிறது. उसमें झूठ बोलने वाले के भी नाम है। அதனால நம்ம அந்த பொய்யை விரும்பக்கூடாது. इसलिए हमें झूठ नहीं बोलना। முடிந்தவரை உயிர் போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். देखिए जान जाएगा तो भी चलेगा, सच बोलिए। அதை விரும்பக்கூடாது. झूठ की चाहत नहीं சிலருக்கு रखना। எல்லாத்துலயும் பொய் தான். कोई लोग देखिए सब चीज में झूठ ही बोलते வாயை हैं। திறந்தா பொய் தான். जैसे मुंह खोलेंगे तो झूठ, சிம்பிள் காரியமா இருக்கும். छोटा कार्य होगा அதுலயும் என்னதான் பொய் தான் சொல்லுவாங்க. उसमें भी झूठ बोलना। சும்மா சொன்னேன், मैं ऐसे ही बोला, இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ऐसा मजाक किया, இப்படி சொல்லிடுவாங்க. ऐसा बोल देते।
அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. देखिए मसीह के बच्चे को शोभा नहीं அதை देता, நாம் விரும்பவும் கூடாது. हमारे अंदर वो चाहत भी नहीं रखता। முடிந்தவரை நாம் உண்மையை சொல்லுவோம். हो सके सच बोलिए, என்ன நடக்க போகிறது? क्या होगा? தலைதானே போகும், हमारा सर ही जाएगा ना, போகட்டும். जाने दो। அதுக்கப்புறம் உங்க தலையை வேற யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. इसके बाद आपके सर को कोई बचा भी नहीं सकता। அதனால நம்ம உண்மையை பேச வேண்டும். इसलिए हम सच बात करेंगे, பொய்யை விரும்பக்கூடாது. झूठ को नहीं चाहना। இப்படி நிறைய விரும்பாத சில காரியங்களும் வேதத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. देखिए हमारे अंदर क्या नहीं चाहत होना चाहिए वो भी यहाँ पे लिस्ट दिया है बाइबल में। நம்ம விரும்ப வேண்டிய சில காரியங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. जो हमारे अंदर चाहत होना चाहिए उसका भी लिस्ट है। இந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ये दोनों को हमने आज पढ़े। அதனால நம்ம விரும்ப வேண்டிய காரியங்களை விரும்பி इसलिए हमें जो चाहत रखना चाहिए वो चाहत रखकर ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன் என்று சொல்லும்போது परमेश्वर के सामने कहते समय விரும்புகிறதை தருகிறவர் चाहने वाला देने वाला परमेश्वर விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்று சொல்லி அதை தருவார். जैसा तू चाहेगा उसी तरह होगा ये बोलकर परमेश्वर देगा। இப்ப நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். अभी हम आंखें बंद करके परमेश्वर के और देखकर हम प्रार्थना करेंगे। ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாம். परमेश्वर के और देखकर प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ये स्वर्गीय पिता हम आपकी स्तुति करते हैं, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ये ஆண்டவரே. अच्छा दिन के लिए आपको धन्यवाद देते हैं। நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றவரே. तू जैसा चाहेगा उस तरह तेरे लिए हो जाएगा ऐसा कहने वाला परमेश्वर। நாங்கள் விரும்புகிறதை தருகிறவர் ஆண்டவரே நீர். हमारी चाहत को पूरा करने वाले परमेश्वर, சரீர பிரகாரமாகவும் நாங்கள் விரும்புகிறதை தருகிறவர். हमारे शरीर की भलाई भी पूरा करने वाला परमेश्वर, ஆத்மீக காரியங்களையும் நாங்கள் விரும்புகிறதை தருகிறவர். हमारी आत्मिक रीति में जो भी चाहे थे पूरा करने वाला परमेश्वर। வேதத்தின்படி விரும்ப வேண்டிய காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். पवित्र शास्त्र के द्वारा जो चाहत कार्य है वो हमने पढ़े परमेश्वर। விரும்ப வேண்டாத காரியங்களையும் நாங்கள் பார்த்தோம் हमारे ஆண்டவரே. भीतर जो चाहत नहीं होना चाहिए वो ही हमने पढ़े। எங்கள் வாழ்விலே வேதம் சொல்லுகிற நல்ல விருப்பங்களை கொண்டு வந்து हमारे जीवन में जो बाइबल चाहत रखता है वो चाहत हमारे अंदर आकर அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு वो परमेश्वर के पास मांगकर அதை எங்களுடைய விருப்பமாய் உம்மிடத்திலே தெரிவித்தப்பா. और हमारे चाहत बोलकर आपके पास बताते हैं प्रभु। அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. वो पाने के लिए हमें सहायता कीजिए प्रभु। இந்த நாளிலே வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். इन दिनों में आए हर एक को आशीष कीजिए। தேவ கிருபை எல்லாரோடும் இருப்பதா. आपकी दया कृपा हर एक के साथ होने पाए। வசனங்களை கேட்கிறதோடு மாத்திரமல்ல वचन को सुनना इतना ही नहीं परमेश्वर, அதன்படி வாழ உதவி उसके செய்யுங்கப்பா. अनुसार हमें जीने के लिए सहायता कर। எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க अच्छा ஆண்டவரே. कृपा दीजिए परमेश्वर, உம்முடைய வசனத்திற்கு உண்மையாய் நாங்கள் செவி கொடுத்து வாழ வேண்டும் ஆண்டவரே. कि वचन के अनुसार चलने के लिए मदद कर। கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீரா. अनुग्रह कर प्रभु, வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. आए हुए हर एक को आशीष से வெள்ள भर दे। கரத்திலே தருகிறோம். आपके हाथ में सौंपते हैं। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमेन। ए मेरे मन